இந்த வார்த்தையை யாருமே இதுவரை சொன்னதில்லை. இதுதான் இந்த காணொளியின் தலைப்பாக இருக்கின்றது. சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் பொது மேடைகளில் பயன்படுத்தியதில்லை என்பதுதான் இந்த காணொளியின் தலைப்பு. அப்படி என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் தமிழ் தேசியத்தின் தலைமகன் செந்தமிழன் சீமான்? வாக்கு போடாதே எனக்கு என்று ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூறியிருக்கின்றாரா? ஆம், செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறியிருக்கின்றார். எப்படி கூறுகின்றார்? ஓட்டு என்பது நீ என்னுடைய தமிழுக்காக செலுத்து, என்னுடைய தமிழை சார்ந்தவர்களுக்காக செலுத்து, மேலும் நான் உழைக்கக்கூடிய உழைப்புக்காக செலுத்து, என்னை நம்பி நீ வாக்கு செலுத்து, எனக்கு நாளைய திட்டமிடலை நினைத்து வாக்கு செலுத்து, நாளைய எதிர்கால தலைமுறையை நினைத்து வாக்கு செலுத்து, மேலும் நாளைய எதிர்கால தலைமுறையினருக்கான ஒரு மாற்று அரசியலை உருவாக்க நினைத்து வாக்கு செலுத்து. இதையெல்லாம் நினைத்துதான் நீ வாக்கு செலுத்த வேண்டும். மாறாக சாதியை பார்த்து நீ வாக்கு செலுத்தினால் அது எனக்கு தீட்டு என்று ஒரு தலைமகன் தமிழ் மண்ணில் கூறியிருக்கின்றார் என்றால் இதுவரை அது செந்தமிழன் சீமானை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. சாதி பார்த்து நீ போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என்று சீமான் அவர்கள் மேடையிலேயே முழங்குகின்றார். அது எப்படி சாத்தியமாகின்றது? பிற அனைத்து தலைவர்களும் இதுபோன்று கூறியிருந்தால் நிச்சயமாக அந்த சாதியத்தை சார்ந்த மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்தவே மாட்டார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. சீமான் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வாக்குகளை இந்த தமிழ் மண்ணில் தமிழ் மக்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது எப்படி சாத்தியமாகிறதென்றால் மக்களின் முதல்வனாகவும் மேலும் மக்களுக்கான தலைமை பொறுப்பாளர்களாகவும் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருந்து வருகின்றார். தமிழ் மக்கள் வேண்டி விரும்பி ஏற்கக்கூடிய தமிழ் மகனில் நம்ம சீமானும் இருந்து வருகின்றார். ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே சாதி பார்ப்பதில்லை, சாதி பார்ப்பவர்களிடம் தொடர்பே வைத்து கொள்வதில்லை. ஒரு சிறுவன் காணொளியில் பேசியிருப்பார் என்னவென்றால், நாங்கள் சாதி பார்க்க மாட்டோம், சாதி பார்ப்பவர்களிடம் நாங்கள் பழகவே மாட்டோம் என்பது போன்று ஒரு தோரணையில் சிறுவன் அவர்கள் பேசியிருப்பார். நிச்சயமாக சாதிய சாக்கடைகளிலிருந்து மக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு மாபெரும் பணியை தமிழ் தேசியத்தின் மூலம் கொண்டு வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை சீமான் அவர்கள் தமிழ் மண்ணில் தற்பொழுது உருவாக்கி வைத்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த செயலை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். இதனாலெல்லாம் சீமான் அவர்களுக்கு வாக்கு விழாமல் இருந்ததே இல்லை. நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய அளவிற்கு சாதிய எதிர்ப்பு வாக்குகள், சாதி தேவையில்லை எங்களுக்கு தமிழ்தான் வேண்டும் என்ற ஒரு உன்னதமான வாக்குகளை தொடர்ச்சியாக அறுவடை செய்து கொண்டு இருக்கின்றார். ஒன்றல்ல இரண்டல்ல 36 லட்ச வாக்குகளை தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் பெறக்கூடிய ஒரு தலைமகனாக தமிழ் மகனாக நம்ம சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார். 36 லட்ச வாக்குகள் என்பது நீங்கள் நினைப்பது போன்று சாதாரண வாக்குகள் அல்ல. பல லட்சங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய, பல கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய பல கட்சிகள் தமிழ் மண்ணில் காசை வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் அவ்வாறு இல்லாமல் எத்தனை கோடி கொடுத்தாலும் என் மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த கோடி என்பது அந்த ஒரு வாக்குதான். பல கோடி மக்கள் எங்களை சேர்ந்து வாக்கில் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த பல கோடி மக்கள் தான் எங்களுக்கு வேண்டும். கோடியில் காசு தேவையில்லை என்பதை மிக துல்லியமாக உணர்த்தி கூறி செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் செய்து வருகின்றார். இந்த அரசியல் எந்த அளவிற்கு கை கொடுக்க போகின்றது 2026 தேர்தலில் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.